ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024, அதாவது கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும், பிராக்டிகல் டெஸ்ட் வந்து எப்போ நடத்துவாங்க, அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் வந்து வைவா வந்து எப்போ வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட ஒரு கொஸ்டினா வந்து இருக்குது. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். லைக் வந்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும், பிராக்டிகலுக்கு போகும்போது என்னென்னலாம் நீங்க வந்து கொண்டு போகணும், அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு நம்ம பொருள் வச்சு ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து குடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாரி கான்செப்ட் வந்து இருக்குது. அது எல்லாத்துக்கும் நீங்க தான் ப்ராடக்ட் வந்து கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்கிறீங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிகல் டெஸ்ட் வந்து எங்களுடைய சொந்த மாவட்டத்துல நடக்குமா? இல்ல சென்னைக்கு தான் போகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்க்கு வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிளியரா வந்து ஆன்சர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி வரும்? அதே மாரி எந்த ரேஷியோ அடிப்படையில நமக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம். ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ரிசல்ட்டுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வித் ஸ்கோரோட நம்மளுக்கு வந்து மார்க் வந்து குடுத்துட்டாங்க. சரிங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணி ஸ்கோரையும் பார்த்து நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆயிருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருடைய கொஸ்டின் வந்து இதான் இருக்குது. நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருப்போம். டிசம்பர் எண்டுக்குள்ள இப்படி வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் டிசம்பர். இன்னைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஹாலிடே இருந்தாலும், நியூ இயரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து செலக்ஷன் லிஸ்ட் அப்படியே வந்து பிடிஎஃப் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பப்ளிஷ் பண்றது ஒண்ணுதான். இது எல்லா ஒர்க்கும் அவங்க வந்து வெப்சைட்லயே வந்து சர்வர்ல அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக் மூலியமா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அதனால நாளைக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு புது வருஷத்துல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் பாருங்க. அப்படி இல்லன்னா நாளைக்கு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து வந்துரும். இத கரெக்ட்டா நான் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டேட்ல தான் வரும். நெறைய பேர் YouTubeல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டேட்ல வந்துரும். டேட்டோட மென்ஷன் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள மேட்டர் எதுவுமே வந்து இருக்காது. இந்த மாரி வந்து ஏன் வந்து உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன்னா, அ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க அப்படி நடக்கும், இங்க அப்படி நடக்கும். எதுவுமே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரன் பண்ற மாரி வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா, செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணீங்களோ, அந்த வெப்சைட்ல இந்த இடத்துல டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 24 டிசம்பர் 2024 இந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லிங்க் மாரி குடுத்து, இந்த இடத்துல டேட் வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. அந்த டேட்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட் வந்து தனித்தனியா குடுத்திருப்பாங்க. டிரைவருக்கு செலக்ஷன் லிஸ்ட், அதே மாரி ஜூனியர் பெய்லிஃப் சொல்லிட்டு தனியா ஒரு செலக்ஷன் லிஸ்ட், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரில அந்த கிளீன்லெஸ் ஒர்க், மசால்ச்சி, நைட் வாட்ச்மேன் இந்த கேட்டகரிக்கு செலக்ஷன் லிஸ்ட். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு தனித்தனியா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிஎஃப் வந்து குடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க பேரு வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன எதுக்காக நீங்க மூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பிராக்டிகல் டெஸ்ட்டுக்காக நீங்க வந்து மூவ் ஆயிருக்கீங்க. அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கக் கூடாது. அது தப்பு. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகும். சோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம். கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்ட்டா யாருமே வந்து அக்யூரேட்டா இந்த டேட்ல தான் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வரும் அப்படிங்கிற நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. சரிங்களா? மேபி என்னோட பாயிண்ட்ல இன்னைக்குல இருந்து ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஏன்னா ரிசல்ட் வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சாச்சு. போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, போன வாரம் ஞாயித்துக்கிழமை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த வாரம் சண்டே எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு தேதி வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 நாள் ஆச்சு ரிசல்ட் வந்தே. சரிங்களா? அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு நாள் நம்ம பொறுத்து இருந்துட்டோம். இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துரும். சரிங்களா? அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 1:5 ரேஷியோல வந்து இருக்கும். 1:5 ரேஷியோ அடிப்படையில உங்களுக்கு வந்து பிராக்டிகல் டெஸ்ட்க்கு வந்து கூப்பிடுவாங்க. பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கறத போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் தைக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஒரு கான்செப்ட் வந்து கொடுப்பாங்க. காட்டன் துணி வந்து கொடுத்துருவாங்க. அந்த காட்டன் துணியையும் ஊசி நூல் கொடுத்துருவாங்க. ஊசி நூல் நீங்க தான் தனியா கோர்த்து சுத்தி வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நடுவுல வந்து சிசர் வச்சு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு கூர்க்கா இதை நீங்க வந்து கரெக்டா வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எல்லாருனாலையும் ஈஸியா வந்து இப்ப இந்த ஊசி நூலை வச்சு தச்சிட முடியும்.
இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல், காலேஜ் படிக்கக்கூடிய டயத்துல வந்து சட்டை வந்து லேசா கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, அத நம்ம தான் ஊசி நூல் வச்சு தச்சு நம்ம வந்து போட்டுருப்போம். இது வந்து எல்லாருடைய அனுபவங்கள் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த டைமிங்க்கும் நீங்க வந்து கீப் அப் பண்றீங்களா? அப்படிங்கிறத அவங்க பாக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து தைக்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ரொம்ப நெருக்கமா தச்சு அவங்களுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இழுத்தடிச்சுருவாங்க. அப்படி நம்ம லேட்டா நம்ம வந்து பண்றதுனால, நம்மளுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா தைக்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப கேப் விட்டு வந்து பாத்தீங்கன்னா தைக்கக்கூடாது. அவங்க வந்து துணிய வந்து அப்படி இழுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்பா வந்து புடிச்சிருக்கணும். அப்படி கிரிப்பா பிடிக்காம இழுக்கும்போது மொத்தமா வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான். "சோலி முடிச்சு விட்டீங்க போங்க" அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து குறைச்சுருவாங்க. இந்த மாரி கான்செப்ட்ல ஒரு சில சின்ன ஒரு நுணுக்கங்கள்லாம் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பட் போன வருஷம் நடந்த மாரி இந்த வருஷம் நடக்குமாங்கிறது தான் டவுட்டு. என்னுடைய பாயிண்ட்ல அப்படியே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். மீதி ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு பாக்கெட் தைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலைய குடுத்து அத வந்து பார்த்தீங்கன்னா, தோரணம் மாரி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா கோர்க்க சொல்லுவாங்க. நூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடிமனான நூல குடுத்துருவாங்க. அந்த நூல வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி வந்து நல்லா நெருக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தோரணம் வந்து கட்ட சொல்லுவாங்க. இதுவே நீங்க வந்து நெருக்கமா இருக்கணும். ரொம்ப கேப் விட்டு இருக்கக்கூடாது. அவங்க இழுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற மாரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. கீழ விழுகாத வண்ணம் நீங்க வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பிக்சர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இது வெஜிடபிளா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஃப்ரூட்ஸா இருக்கலாம், இல்ல அனிமல்ஸா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட பிக்சர்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த பிக்சர காமிச்சு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க வந்து கரெக்ட்டா சார்ட்ல உள்ளத அப்படியே பேர வந்து நீங்க வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா, உங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். டக்குன்னு உங்களுக்கு செகண்ட் வந்து ஓடும். அந்த டைமிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, நல்லா வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒண்ணு எழுத சொல்லுவாங்க, அப்படின்னா ரீட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சோ இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து ஆகும். ஏன்னா போன வருஷம் மாரியே அப்படியே வந்து நடந்துராது. அப்படியே சேஞ்சஸ் ஆனாலும் நம்மளுக்கு பேசிக்கா நம்ம வீட்ல என்னென்னலாம் நம்ம பண்ணியிருப்போமோ, அததான் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து கேட்பாங்க. சரிங்களா? பிராக்டிகல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. 30 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 12 மார்க் பாஸ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். அதுலயுமே குடுத்துருக்காங்க பாருங்க. வாய்மொழி தேர்வு வந்து 30 மதிப்பெண். தகுதிக்கான குறைஞ்சபட்ச மதிப்பெண் வந்து 12. இந்த 12 மார்க் நீங்க எடுத்துட்டாலே, தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உள்ள வந்து போயிற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து இந்த எம்ஹெச்ஏ ரெக்ரூட்மென்ட் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, எக்ஸாமினேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு, செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.